சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா சொல்வதை என்றாவது கேள். நான் சொல்ல வருவது என்னவென்று பொறுமையாக கேட்டு நான் சொல்லும் வாக்கை கேட்டுவிட்டு நல்லதொரு முடிவை இன்று எடு. நீ ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று தான் இடத்தில் நான் கூற வந்தேன். இப்போது உன் மூட்டையும் முடிச்சையும் தயாராகி வைத்துக்கொள். நீ இப்போது இருக்கும் இடம் உனக்கு சொந்தமானதல்ல. நான் இப்போது கூறும் இடம்தான் உனக்கு சொந்தமாக போகிறது. அந்த இடத்தில்தான் உன் எதிர்கால வாழ்க்கை இனி தொடங்கப் போகிறது. அந்த இடத்தில்தான் நீ நிம்மதியான வாழ்க்கையும் வாழப்போகிறாய். இழந்த சந்தோஷங்களை திரும்ப பெறுவதும் அங்கேதான் என்பது நிச்சயமான ஒரு உண்மை. இதை இல்லை என்று உன்னால் சொல்ல முடியுமா என் குழந்தையே? ஏனென்றால் உன் எதிர்காலத்தை பற்றி நான் அறிவேன் என்பது உனக்கு தெரியும். என் குழந்தையே, நான் சொல்வதை ஒரு முறையாவது நம்பிக்கையோடு கேள். இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு முழுமையான சந்தோஷம் இல்லை என்று எனக்கு தெரியும். சந்தோஷத்தை கொடுங்கள், நிம்மதி இழந்து நிற்கின்றேன் என்று எத்தனையோ முறை கண்கலங்கி நிற்கின்றாய். இந்த நாள் வரும் என்று தான் நானும் பொறுமையாக காத்திருந்தேன். அந்த நாளும் வந்துவிட்டது. இது உனக்கான நாள், உனக்கான வாழ்வு, உனக்கான இடம். இப்பொழுது இருப்பது நிரந்தரமான இடம் என்று நீ நினைத்தாயா? அதுதான் இல்லை. நிரந்தரமான இடம் உனக்கு இதுவல்ல. அதுதான் உனக்கு நிரந்தரமான இடம். பிழையில்லாத இடத்தில் நின்று கொண்டு நிம்மதியை நீ தேடிக்கொண்டிருந்தால் அது எப்படி உனக்கு கிடைக்கும்? உனக்கான இடத்தில் நின்று கொண்டு உன்னுடைய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தேடினால்தானே அது கிடைக்கும். தொலைத்த இடத்தில் தேடுவதை விட்டுவிட்டு கிடைக்கும் இடத்தில் தேடுவதை விட்டுவிட்டு இல்லாத இடத்திலும் சொந்தமில்லாத இடத்திலும் தேடினால் அது உனக்கு எப்படி கிடைக்கும்? அது உனக்கு எப்படி நிரந்தரமாகும்? நீ உண்மையை புரிந்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறாய். முதலில் உன் பிடிவாதத்தை விட்டுவிட்டு உனக்கு என்ன சொந்தம் என்பதை தெளிவாக உணர்ந்து கொள். உனக்கு சொந்தமானவைதான் உனக்கு நிம்மதியை கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள். முதலில் இல்லாததை நினைத்து கிடைக்காததை ஏங்கிக் கொண்டிருந்தால் வாழ்நாள் முழுவதும் நிம்மதிகள் இழந்து சந்தோஷத்தை இழந்து வாழ்க்கையை தனிமையில் நிற்பதை தவிர வேறு ஒன்றும் உனக்கு கிடைக்காது என்பதை உண்மை என்று ஒத்துக்கொள். என் விலையே கிடைக்கும் என்ற இடத்தில் மட்டும் தேடு. எங்கு வேண்டுமானாலும் தேடலாம் என்று நினைத்தால் அது உன் வாழ்க்கை இருக்காது. இப்போது இருக்கும் உன் வாழ்க்கை உனக்கல்ல என்பது எனக்கு தெரிந்தால்தான் இன்று உன் மூட்டையும் முடிச்சையும் கட்டி தயாராக இருக்கச் சொல்கின்றேன். உனக்கான இடத்திற்கு நானே அழைத்துச் செல்கின்றேன். நீ வாழ வேண்டும் வாழ்க்கையை நானே அறிமுகப்படுத்துகின்றேன். நீ வாழும் வாழ்க்கையை இன்பமாக நானே மாற்றிக் கொடுக்கின்றேன். இந்த நாளை நீ எழுதி வைத்துக்கொள். உன் வாழ்க்கையின் நிலை என்று இரவுக்குள் மாறும். உன் வாழ்க்கையின் நிலையை மாற்றத்தான் இன்று உன் சாயப்பா வந்தேன். மாற்றியும் விட்டேன். உன் நம்பிக்கைக்கு ஆதாரமாக உன் வாழ்வு மாறும் நேரம் வந்துவிட்டது. தயாராக இரு. இன்று இரவு உன்னுடைய வாழ்க்கை மாறும். இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான விளக்கம் கிடைக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.